Good evening. Good evening. Praise Lord. பத்தாதே, எனக்கு தெரியும் நீங்கள்லாம் யாருன்னு. உங்களெல்லாம் உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தா நீங்கள் யார் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். யூ ஆல் ஹாவ் ஒன் another சைட், ரைட்? எஸ். அதனால் ரொம்ப பயஸாக, ரொம்ப ரிலீஜியஸாக, வெரி குட்டாக, யோர்ஸ் ஒபீடியன்ட்லியா, வெரி குட் சொல்லக்கூடாது, குட் ஈவினிங் சொல்லக்கூடாது. சரியா? நல்ல சத்தமாக உங்களோட ரியல் ஃபேஸோட ஒரு குட் ஈவினிங் சொல்லலாமா? திரும்பவும் போய் சொல்கிறீங்க, உங்களுக்கு வேற ஒரு ஃபேஸ் இருக்குது. குட் ஈவினிங். பிரைஸ் லார்ட். ஓகே, முதல்லே சொல்லிட்டாங்க ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு, அதனால் பயந்துட்டு ஐயோ அப்படியெல்லாம் இல்லை ஒன்றும். சரியா? வந்த உடனே பாஸ்டர் கேட்டாங்க, எல்லார் கையிலையும் ஒரு பேனா கொடுக்கலாமா, பென்சில் கொடுக்கலாமா, பேப்பர் கொடுக்கலாமான்னு. அப்புறம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். கையில் ஒரு பேப்பரை கொடுத்துருந்தா எழுது, கொஸ்டின் எழுது, ஆன்சர் எழுது, அப்படியெல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை. சரியா? அண்ட் we are not going to discuss your physics or chemistry or history or geography. Some common topics that we are going to discuss today. Okay? You're all ready? And it is just going to be a discussion session. That's all. Okay? Okay? Okay, yes. ஸோ ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங், என்கிட்ட சொல்லும்போது ஒரு 1 hour பேசுவீங்களா, ஒரு 40 minutes பேசுவீங்களான்னு கேட்டாங்க. ஐ நோ ஹூ யூ ஆர். எஸ், 40 minutes பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். தூங்குவீங்க, அப்புறம் மேம் எக்ஸ்கியூஸ் மீ வாஷ்ரூம் அப்படின்வீங்க. அப்புறம் ஒரு ஆள் எந்திரிச்சு போகும்போதே பின்னாடி இங்கேருந்து பார்த்துட்டே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து. ஸோ ஐ நோ வாட் will happen. ஓகே, ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டேக் இட் ஃபார் 40 minutes. டு த மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் மட்டும்தான் நான் பேச போகிறேன். இஸ் திஸ் ஓகே? என்னடா எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? டீலா ஃபைன். கண்ண மூடி அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஓய்வு நாளின் மாலை வேலையில் எங்களோடு கூட நீங்கள் பேசணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு மனுஷனோட சத்தத்தை இல்லை ஏசப்பா, ஆண்டவரோட சத்தத்தை நாங்கள் கேட்கணும். பிள்ளைங்க உங்களை தேடி வந்திருக்காங்க சுவாமி. இங்கே யாரும் எனக்கு சஜஷன் கொடுப்பாங்களான்னு சொல்லி ஒரு மனுஷனை தேடி வரல, ஆண்டவரை தேடி வந்திருக்காங்க. உங்களை தேடி வந்த யாரும் வெறுமையாக போனதில்லை சுவாமி. இந்த நாளில் பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை குறித்து பேசணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து பேசுங்க. உங்கள் கைகளில் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த 1/2 hour, இந்த 1 hour உங்கள் ப்ரெசன்ஸை எல்லாரும் ஃபீல் பண்ணணும் சுவாமி. அதுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஃபைன். எத்தனை பேர் உண்மையாகவே நீங்களாம் இஷ்டப்பட்டு வந்தீங்க? போய் சொல்லக்கூடாது, இது ஆண்டரோட ப்ரெசன்ஸில் இருக்கோம். சரியா? வேறு வழியே இல்லை, எங்கள் அம்மா அப்பா போய் தான் தீரணும்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்திருக்கேன். அப்படி கொஞ்சம் பேர் இருக்கீங்களா? நாளைக்கு பாஸ்டரோட ஃபேஸை பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, அதனால வந்திருக்கேன். அப்படி கொஞ்சம் பேர் இருக்கீங்களா? எல்லாம் சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியுது நீங்களாம் எப்படி வந்திருக்கீங்க. சரி, நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் ஓகே. உங்களுக்கெல்லாம் ஒரு காமன் கொஸ்டின். ஓகே, எல்லாருக்கும் நீ எப்படி வேணால் வந்துக்கோ, ப்ராப்ளம் இல்லை. ஒரு காமன் கொஸ்டின். திடீர்னு ஆண்டவர் உன் முன்னாடி தரிசனம் ஆயிட்டார், இப்போ டக்குன்னு தரிசனம் ஆயிட்டார். சரியா? கேட்குறார், உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போ நீங்கள் பேசணும். நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இட் இஸ் டிஸ்கஷன் செஷன், ஸோ ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக். ஓகே? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீங்கள் தான் வேணும். வா, நான் முதலே சொல்லிட்டேன், யோசோபீடியன்ட்லியா நடிக்கக்கூடாது, உண்மையாக மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கடா, நீங்கள் என்ன கேட்பீங்க? 11 பப்ளிக்ல நல்லா மார்க்ஸ் வாங்கணும்னு கேட்பேன். ஸோ டிஃபால்ட்டாக எல்லோரும் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, நாங்கள் என்ன வீடு வேணும், கார் வேணும், ஒரு 100 பவுன் நகை வேணும்னா கேட்க போகிறோம், பாஸ் ஆகணும்னு தானே கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே. வெரி குட். தம்பி மார்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? தம்பி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கேட்பீங்க? நிறைய மார்க் வாங்கணும்னு கேட்பீங்க. ஓகே. ஸோ இப்போ எல்லாம் யாரை கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா அதை தான் சொல்ல போகிறீங்க, நிறையா மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. சரி, இன்னும் ரொம்ப இன்டெப்த்து நான் கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும்னு கேட்பேன் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்ன சொல்லுவேன்னா, கரெக்ஷன் பண்ணுறவங்களோட கண்ணில் தயவு கிடைக்கணும், நிறைய மார்க்ஸ் வேணும் அப்படிலாம் சொல்லுவீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன மாதிரி ஆளுங்களாம் என்ன கேட்பேன் தெரியுமா? நான் என்ன கேட்பேன் தெரியுமா? ஒருவேளை நான் 10th 12th படிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, எக்ஸாம் எழுதுறதுக்காக இந்த ஒரு 10-15 days நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் ஒருவேளை ஏன் முன்னாடி வந்து தரிசனமாய் உனக்கு என்ன வேணும் கேளுமா அப்படின்னு என்ன கேட்டிருந்தா, நான்லாம் ரொம்ப ஸ்மார்ட். சரியா? நான் என்ன கேட்டிருப்பேன் தெரியுமா? உங்களால் யாராலையாவது கெஸ் பண்ண முடியுமா? வா, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாமே எழுதாமல் பாஸ் ஆயிடணும் ஆண்டவரே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் பேரெல்லாம் என்ன தெரியுமா? சோம்பேறிகள். தெரியுமா?
பைபிள் சொல்லுது. எங்களுக்கான வாக்குத்தத்த வசனம் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்காக ஆண்டவர் ஸ்பெஷலாக ஒரு வாக்குத்தத்த வசனம் வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? சோம்பேறியின் ஜெபத்தை கர்த்தர், சோம்பேறிக்கு கர்த்தர் செவி கொடுப்பது இல்லை. இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நான் எக்ஸாமே எழுதாமல் பாஸ் ஆயிடணும் ஆண்டவரே, சரியா? எப்படியாவது எங்கள் டீச்சர் இன்றைக்கி உடம்பு முடியாமல் வந்துடணும், ஏன்னா இன்றைக்கி எக்ஸாம் ரிவிஷன் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, எங்கள் ஃபிசிக்ஸ் மேம்க்கு உடம்பு முடியாமல் வந்துடணும் ஆண்டவரேன்னு முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணக்கூடாது, சரியா? படிக்கணும் இல்லை? சோம்பேறிகளுக்கு கர்த்தர் செவி கொடுப்பதில்லை. சோம்பேறியின் ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, சுறுசுறுப்புள்ளவனுக்கு எல்லாம் கிடைக்கும், உன்னோட கை ஆளுகை செய்யும். இப்படிதான் வசனம் சொல்லுது, சரியா? சரி, அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சரி, ஓகே. சரி, லைஃப் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் இருக்கா? அதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை, எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த். சீரியஸாக என்னை பார்க்கக்கூடாது, நான் பயந்துருவேன். நிஜமாவே நான் ரொம்பவே பயந்த சுபாவம் உள்ள ஆள், சரியா? அதனால் நீங்கள் என்னை பார்க்குறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நான் கிளாஸ் எடுக்கலை, நான் எதுவும் லெக்சர்லாம் கொடுக்கல, இட் இஸ் ஜஸ்ட் அ டிஸ்கஷன் செஷன். டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் இருக்கா? இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? டேட் ஆஃப் பர்த் வெரி குட், எல்லாருக்கும் இருக்குது. ஃபைன். ஃபைனலி கடைசியாக அது வந்து டிஓபின்னு சொல்லுவோம். கடைசியாக ஒரு டிஓடின்னு ஒன்று வரும். அது என்ன தெரியுமா? வாவ், சாம ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட். டேட் ஆஃப் டெத். இது எல்லாருக்கும் இருக்கும், இது இல்லாமலும் யாருமே இருக்க முடியாது, சரியா? இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் இருக்குது, அதுக்கு பேர் தான் கமான் லைஃப். வெரி குட், உங்களுக்கு எல்லாமே தெரியுது. டேட் ஆஃப் பர்த்னு ஒன்று இருக்கும், டேட் ஆஃப் டெத்துன்னு எல்லா மனுஷனுக்கும் ஒன்று இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு பேர் தான் லைஃப். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த லைஃப்பில் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? இந்த லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த லைஃப்பில் நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒன்று தான் நினைப்போம், என்ன தெரியுமா? சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும் இல்லை? இந்த லைஃப் எப்படி இருக்கணும்? ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சரி, நான் கதை சொல்லுவேன், அப்பப்போ கதை சொல்லுவேன், சரியா? என்னன்னா, அது ஒரு சரியான கிராமம், சரியா? அந்த கிராமத்தில் கதை சொன்னால் தூங்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் இடையில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன், சரியா? எனக்கு பேர் தெரியாது, பட் ஆனால் உங்களோட ட்ரெஸ் கலரை சொல்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன். ஓகே, எஸ். ஒரு சரியான கிராமம் அந்த கிராமம், சரியா? அந்த கிராமத்தில் யூஸ்வலாகவே ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு காம்படிஷன் நடத்திட்டே இருப்பாங்க, சரியா? என்ன காம்படிஷன் அப்படின்னா, அது நிறைய டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால மரம் வெட்டுற போட்டி, ரெகுலராக மரம் வெட்டுற போட்டி ஒன்று நடத்திட்டே இருப்பாங்க, சரியா? அப்போ அந்த மரம் வெட்டுற போட்டி நடத்தும்போது அதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், யார் அதிகமான கவுண்டில் மரம் வெட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜோட அந்த லீடர் என்ன செய்வார்னா டிக்ளேர் பண்ணுவார், அவங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த போட்டி. அப்போ என்னென்னா, வருஷம் இதே மாதிரி நடக்கும், பார்த்துக்கோ. அதே மாதிரி ஒரு வருஷம் நடந்துச்சு. நடக்கும்போது எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் தான் வின் பண்ணிகிட்டே இருந்தார். எல்லா வருஷமும் ஒரு வயசானவர் தான் வின் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த காம்படிஷனில். அப்போ அதே மாதிரி ஒரு வருஷம் நடந்துச்சு. அந்த வருஷமும் ஃபைனல் ரவுண்டு வந்துருச்சு. எல்லாரும் தோற்று போயிட்டாங்க. ஒரு யங் மேனும் அந்த வயசானவர், யூஸ்வலாக ஜெயிக்கிறாரில் அந்த வயசானவர் மாத்திரம்தான் இப்போ அந்த ஃபைனல் ரவுண்டில் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஃபைனல் ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சைடில் இருந்து அந்த யங் மேன் என்ன செய்கிறாரு, மரத்தை வெட்டிகிட்டே இருக்கார். அதர் சைடு என்ன பண்ணுறாரு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வயசானவரில் அவர் மரத்தை வெட்டிகிட்டே இருக்கார். ஸோ அந்த டே ஈவினிங் வரைக்கும் வெட்டணும். வெட்டி முடிச்சுட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ரெண்டு பக்கமும் வெட்டினதை கவுண்ட் பண்ணுவாங்க. அதில் யார் நிறையா வெட்டியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அப்படி வெட்டிகிட்டே இருக்கும்போது அந்த யங் மேன் கவனிக்கிறாரு. பார்த்தா என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த வெட்டுற சவுண்டு கேட்குது. அந்த தாத்தா வெட்டிகிட்டு இருக்காருல, அந்த வெட்டுற சவுண்டு கேட்டே இருக்கு. திடீர்னு வெட்டுற சவுண்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொல்லு, அவர் வெட்டுறதை நிறுத்திட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வயசானவர். வெரி குட், நல்லா சொல்கிறாங்க. அவர் வயசானவர், அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, வெட்டுறதை நிறுத்திட்டார். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன்? வெட்டிகிட்டே இருப்பேன். வெட்டிகிட்டே இருந்தாங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு வெட்டுற சவுண்டு திரும்பவும் கேட்டுச்சு. ஓகே, இப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு. வெட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தார். இப்போ திரும்ப வெட்டுறார். திரும்பியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பவும் அதே மாதிரி சவுண்டே இல்லை. அப்போ இப்போ இவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். 1 ஹவருக்கு ஒன்ஸ் இவர் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுக்கிறதுனால நான் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், கண்டினியூஸாக வெட்டிகிட்டே இருக்கேன். கேப்பே கொடுக்காம, ரெஸ்ட்டே எடுக்காமல் நான் வெட்டிகிட்டே இருக்கேன். அப்போ இன்னைக்கோட வின்னர் என்ன தான் டிக்ளேர் பண்ண போகிறாங்க, நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்துச்சு. எல்லாம் இப்போ வின்னரை சொல்ல போகிறாங்க. ட்ரீஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கூடி இருக்காங்க. அண்ட் திஸ் மேன் வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் ரிசல்ட். யூ நோ வாட் ஹேப்பன்? என்ன நடந்துச்சு தெரியுமா? டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரிசல்ட்டு. அண்ட் அகெயின் திஸ் டைம் த ஓல்டு மேன் வாஸ் த வின்னர்.
த எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் வாஸ் அ வின்னர். பயங்கர ஷாக்கு இந்த யங் மேனுக்கு, வாலிபனுக்கு. நான் என்னோட வாலிபம் என்ன வாலிபோல, ஐ ஹாவ் தட் மச் ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கேன் நான் இத்தனைக்கும் ரெஸ்ட்டே எடுக்காமல் நான் அந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டினேன். அப்படி இருந்தும் இவர் அவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்து வெட்டிட்டும் இவரால் எப்படி நிறைய ட்ரீஸ் கட் பண்ண முடிஞ்சிச்சு? அவரால் அதை புரிஞ்சுக்கவே முடியல. உடனே ஓடி போய் என்ன செஞ்சாருன்னா அவர்கிட்ட கேட்டார், யா நீங்கள் எப்படி வின் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். என்ன சொன்னார் தெரியுமா? 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஐ டிடன்ட் டேக் ரெஸ்ட். வாட் ஐ டிட்? என்னோட கோடரியை ஷார்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். த திங் தட் தே யூஸ் டு கட்டில், அந்த கோடரி இருக்குல்ல, ஆக்ஸ் இருக்குல்ல, அந்த ஆக்ஸை நான் ஷார்ப் பண்ணேன். உன்னோட 10 வெட்டுக்கு அந்த மரம் எவ்வளோ வெட்டுமோ அது என்னோட ஒரு வெட்டுக்கு வெட்டிடும். மை ஆக்ஸ் வாஸ் ஷார்பன். 1 hour once he was sharpening his ஆக்ஸ், அந்த வுட் கட் பண்ணுற அந்த ஆக்ஸை. அதுதான் சீக்ரெட். ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? நான் சொன்ன அந்த லைன் லைஃப், அதில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இட் டசன்ட் மீன் தட் யூ ஹவ் டு ரன் 24/7. People tell us to run 24/7. It doesn't mean that all 24/7 you need not run, okay? எல்லா நேரமும் படிச்சுட்டே இருக்கணுமா 24/7? Not necessary. Take time to analyze yourself, okay? நான் எங்கே வீக், என் கோடரி எங்கே பிளண்ட் ஆயிடுச்சு, ஓகே, நான் எந்த இடத்துல என்னை ஷார்பன் பண்ணிக்கணும், அதுக்கு டைம் எடுத்து உன்னை நீ அனலைஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் உன்னோட ஆக்ஸ் இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். உன் பக்கத்தில் இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 10 வெட்டு போடுற இடத்துல நீ ஒரு வெட்டு போட்டினா போதும், உன் ட்ரீ கட் ஆகிடும். அண்ட் யூ வில் பி த வின்னர் ஆல்வேஸ். திஸ் இஸ் த சக்ஸஸ். திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். டேக் டைம் டு அனலைஸ் யோர் செல்ஃப். ஜஸ்ட் திங்க் அபவுட் யோர் செல்ஃப், வேர் யூ லேக். ஓகே, எல்லாருக்கும் புரியுது தானே நான் சொல்கிறது? நான் எங்கே தவறிட்டு இருக்கேன், எங்கே கம்மியாக இருக்கேன், எங்கே நான் என்ன சரி பண்ணிக்கணும். டேக் டைம் டு அனலைஸ் யோர் செல்ஃப். யூ டெல் மீ ட்ரூலி நவ். உண்மையை சொல்லு, எத்தனை பேர் அதை இதுவரைக்கும் செஞ்சுருக்க? கொஞ்சம் டைம் எடுத்து, ஏன் என்னால் சயின்ஸில் மட்டும் 60 க்ராஸ் பண்ணவே முடியல அப்படின்னு எத்தனை பேர் இதுவரை யோசிச்சிருக்க? How many of you have really taken time to think about your math subject? எனக்கு சென்டம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை, ஏன் என்னால் இது வரைக்கும் சென்டமே எடுக்க முடியல மேக்ஸில்? யோசிச்சு பார்த்துருக்கியா? டைம் எடுத்திருக்கியா உன்னை அனலைஸ் பண்ண? ஸோ இஃப் யூ ஹவ் நாட் டன் ஆல் தீஸ் டேஸ், டேக் டைம் டு அனலைஸ் யோர் செல்ஃப். ஓகே, திங்க் அபவுட் யோர் செல்ஃப். உன்னோட ஆக்ஸை ஷார்பன் பண்ணிக்க. ஓகேவா? எனக்கு தெரியும் கதை சொன்னால் நீங்களாம் நல்லா தூங்குவீங்கன்னு. ஒரு சின்ன கேம். ஓகே, நவ் யோர் மைண்ட் அலோன் இஸ் கோயிங் டு ஒர்க், ரைட்? உங்கள் மைண்ட் மட்டும் என்ன செய்யணும்? ஒர்க் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நான் சொன்னது தான் என்னோட வார்த்தையை. நான் ஐ கீப் மை வேர்ட்ஸ். ஓகே, நான் எவ்வளோ நேரம் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் மட்டும் தான் உங்களோட பேசுவேன், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஓகே, நவ் யோர் மைண்ட் அலோன் இஸ் கோயிங் டு ஒர்க். ப்ளீஸ் க்ளோஸ் யோர் ஐஸ். எஸ், ஃபைன். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் கிளியராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு பெண்ணு தருவீங்களா? என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கணும். என் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கிளியராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். 2 + 3 + 4 - 1 × 0 + 3 + 7 - 4 + 2 + 2 + 3 + 2. Stop. Now you can open your eyes. Please tell me your answer. 15. Here. 12. Yarkalam 12. Yarkalam 13. 15 is right. Okay. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மேக்ஸுக்கும் நம்மளோட இன்னைக்கு செஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் டு புட் யுவர் கான்சன்ட்ரேஷன் டுகெதர். ஓகே, ஃபைன். சரி, இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த நான் சொன்ன இந்த லைஃப் அப்படிங்கிற லைனில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல? நான் சொல்லிட்டேன், நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம் எல்லாருமே. ஐ நோ யூ வில் ஆல் கோ ஹோம் அண்ட் திங்க் அபவுட் திஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். என்னன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. வெரி குட். ஏன் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக, இப்போ படிப்புங்கிற விஷயத்தையே நம்ம எடுத்துக்கலாம், ஏன் நம்மளால் அப்படி படிக்க முடியல? ஒருவேளை நான் நினச்ச என்னோடய ஸ்கோரை ஏன் எடுக்க முடியல? என்னென்ன ரீசன் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் இட் இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ என்னெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? காமன் ப்ராப்ளம் ஃபார் அ ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டா? எஸ், நல்லா பிளான் போடுவோம் பார்த்துக்கோங்க, செமையாக பிளான் போடுவோம்.
we never execute it. That is the first problem. How many of you have this problem? எல்லாத்துக்கும் கை தூக்குறீங்கடா, எதை கேட்டாலும் கை தூக்குறீங்க. குட், ஐ லைக் திஸ். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் முழிச்சிருக்கீங்கன்னா அது அர்த்தம். எஸ், ஓகே. எப்போவுமே பாரு, கிளாஸில் இந்த கொஸ்டின் ஆன்சர் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சதுமே டீச்சர் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. நினச்சிட்டு வருவாங்க, பார்த்துக்கோ நல்லா கிளாஸ் எடுக்கணும், இன்றைக்கி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் உங்களோட ஆன்சர் பேப்பர்லாம் பார்த்த உடனே அப்படியே ரைஸ் ஆகிடுவாங்க. சரியா? அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் உங்களோட பேசுவாங்க. அந்த 1/2 மணி நேரம் பேசி முடிச்சதோட எஃபெக்ட் என்னவாக இருக்கும் தெரியுமா? ஈவினிங் வீட்டுக்கு போனதுமே நீங்கள் ஒரு டைம் டேபிள் போடுவீங்க பாரு. நாளையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நைட்டு நான் எத்தனை மணி வரைக்கும் படிக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருசாக ஒரு டைம் டேபிள் போடுவோம். பார்த்துக்கோ, கரெக்டு தானா? நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே? எஸ், எல்லாமே போடுவோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா? எக்ஸிக்யூட் மட்டும் பண்ண மாட்டோம். எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நம்ம நினச்சிருப்போம் ஒரு 11 வரைக்காவது இனிமேல் நான் என்ன செய்யணும்னா முழிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 11:30 வரைக்காவது முழிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தம்பி நீ வாட்ச் பார்க்காமலே நானே டைமுக்கு ஷார்ப்பாக ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் ஒரு 11:30க்கு படிக்கணும், அதோட நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். சரியா? அந்த ஒரு 10:30 வரும்போது உனக்குள்ளே இருந்து ஒரு சவுண்டு வரும் பார், மெதுவாக வரும். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தூங்கிக்கோ, காலையில் வேணால் ஒரு 1 hour முன்னாடி எந்திரிச்சிக்கோ, நம்மளால் ரொம்ப டயர்டாக இருக்க பற்றியா, இன்றைக்கி வேறு நிறைய வேலை பார்த்த பற்றியா, அதனால் நீ ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அந்த சத்தம் உன் காதுக்குள்ளே மெதுவாக கேட்கும். பார்த்துக்கோ, எல்லாருக்கும் கேட்கும். 10:30 கேட்கும். நீ சொல்வ தள்ளிப்போ, நான் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதனால் நான் படிக்காமல் இருக்க மாட்டேன். அது அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 10 minutes தான் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் புக்கை முடிட்டு என்ன செஞ்சிருவேன் தெரியுமா? படுத்து தூங்கிடுவேன். அடுத்த நாள் காலையில் 4:30க்கு அலாரம் வச்சுருப்பேன். சரியா? அலாரம் அடிக்கும் 4:30க்கு. அப்படியே கை வச்சு தேடி ஸ்னூஸ் பண்ணி விட்டுருவேன். அலாரம் ஆஃப்டர் 30 minutes செட் பண்ணிடுவேன். திரும்ப 5க்கு அடிக்கும். 5க்கும் அதே மாதிரி தேடி என்ன செஞ்சிருவேன்? ஸ்னூஸ் பண்ணி விட்டுருவேன். Again after 30 minutes. Finally you get up at 6 o'clock. Your school van will be in your doorsteps by 6:30. So what you have to do? Run again, pack your things, go. That's all. திரும்பவும் அதே நாள் கெமிஸ்ட்ரி மேம் வீட்டில் கிளாஸில் வந்து திட்டுவாங்க. பார்த்துக்கோ, திரும்ப அதே மாதிரி ஒரு டைம் டேபிள் போடுவோம். பார்த்துக்கோ, 10:30 மணிக்கு ஒரு சவுண்டு வரும். பார்த்துக்கோ உன் காதில். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். எஸ், ஒரு அசரீரி நம்ம காதில் கேட்கும். உனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான். சரியா? எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதோ? இல்லை, இட் மீன்ஸ் இட் இஸ் நார்மல். இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, எல்லாருக்கும் இந்த சத்தம் கேட்குது. எல்லாராலையும் செய்யவே முடியறதில்ல. இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு சொன்னாங்க, மேம் நான் என் அலாரத்தை பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டேன் தெரியுமா. என்ன பண்ணுவேடா அப்படின்னு கேட்டேன். நான் எழுந்திரிச்சு அடுத்த ரூமில் தான் அலாரம் வச்சுருப்பேன். அந்த சவுண்ட் எனக்கு கேட்டால் நான் எழுந்திரிச்சு போய் தான் என்ன செய்யணும்? ஆஃப் பண்ணணும். எழுந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணும்போது நான் என்ன செஞ்சிடறேன்? சில நேரங்களில் முழிச்சிட்றேன். படுத்துக்கிட்டே இப்படி தடவி ஸ்னூஸ் பண்ணால் தானே தூக்கம், அடுத்து தூங்கிடலாம். அதனால் நான் என்ன செய்கிறேன்? எழுந்திரிச்சு போய் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க அவங்க முழிச்சுக்கிறதுக்காக. சரியா? யூ ட்ரை. அந்த அசரீரி கேட்கும்போது நோ சொல்கிறதுக்கு எதையாவது ஒன்று ட்ரை பண்ணு. ஒரு ராஜா என்ன பண்ணார்னா, திடீர்னு வந்து ஒரு கட்டளை போட்டார். சரியா? என்ன கட்டளை போட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பெரிய கேட் இருக்குது ராஜாவோட அந்த பேலஸ்க்கு முன்னாடி இருக்கிற பெரிய கேட்டை யாரால் கை வச்சு தள்ள முடியுதோ தள்ளிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ்யத்தோட பாதியை உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னார். உங்கள் கையை வச்சு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ராஜ்யத்தோட பாதியை உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் கையை வச்சு தள்ளி உங்களால் ஓப்பன் பண்ண முடியல, நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா உங்கள் கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூ நோ வாட் ஹேப்பன்? ஜஸ்ட் டெல் மீ, என்ன நடந்திருக்கும்னு சொல்லுங்கள். நோபடி ட்ரைட். வை? கையை வெட்டிடுவாங்கல்ல, கை போயிருமில்ல. சேமாடா, அப்படிதான். என்னம்மா? சின்ன பையன் போய் தள்ளிட்டான் பார்த்தீங்களா, அந்த தம்பி மாதிரி. ஸோ யாருமே ட்ரை பண்ணவே இல்லை. பார்த்துக்கோ, என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், கை வெட்டினா கை போயிடும். ஒரு சின்ன தம்பி, அந்த தம்பி சொன்ன மாதிரி ஒரு சின்ன தம்பி குடுகுடுன்னு வந்தான், நான் தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு சொன்னாங்க, தள்ளி உன்னால் ஓப்பன் பண்ண முடியலன்னா உன்னோட கையை என்ன செஞ்சுருவாங்க? வெட்டிடுவாங்க. இவன் ஒரு வார்த்தை சொன்னான் தெரியுமா? கை தானே போகும், உயிர் இல்லையே. சிரிக்கவும் மாட்டேங்கிறீங்க, புரிஞ்சுதுங்கிற மாதிரி ரியாக்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாவம் தான் உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம். சரி, கை தானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கேட்டை தள்ளினா, தாழ்பால் கூட போடலடா அந்த கேட்டு. தள்ளுன உடனே என்ன ஆயிடுச்சு? ஓப்பன் ஆயிடுச்சு. சரியா? ஒவ்வொரு தடவையும் நிறைய ஸ்டெப்ஸ் எழுதி வச்சு, நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன், இப்படியெல்லாம் டைம் டேபிள் போட்டு வச்சு இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னு ஸ்டெப்பாக நோட் புக்கில் எழுதி வச்சிருக்க நீ எத்தனை தடவை முயற்சி பண்ணியிருக்க அதை ஃபாலோ பண்ணுறக்கு? எத்தனை தடவை எஃபர்ட் போட்டிருக்க? பிளான் பண்ணுறது நல்ல விஷயந்தான்.
உன்னால் என்ன முடியுமோ அதை பிளான் பண்ணு, நல்ல விஷயந்தான். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கியா? அட்லீஸ்ட் ஒன்ஸ், ட்வைஸ்? நோ, இல்லை, பண்ணலை தானே. அதை இனிமேல் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே என்ன அப்படின்னுச்சுன்னா, நல்லா பிளான் போடுவோம். we are all good planners. நல்லா பிளான் பண்ணுவோம், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணலைங்கிறது தான் பிரச்சனை. சரியா? இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், வீட்டுக்கு போனதுமே கொஞ்ச நேரம் டைம் எடுத்து உட்காந்து அனலைஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட எங்கே பிரச்சனை, நம்மளோட கோடாரியை என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி ஷார்ப் பண்ண போகிறோம். நம்ம கூட இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் 10 வெட்டுனா எனக்கு ஒரே வெட்டு தான். அந்த மாதிரி நம்மளோட கோடாரியை ஷார்ப் பண்ண போகிறோம். நான் எதில் லேகாக இருக்கேன், எங்கே சரியாகணும்னு சொல்லி இன்றைக்கே நாமளே என்ன செய்ய போகிறோம்? செல்ஃப் அனலைஸ் பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லி. ஸோ செகண்ட் பாயிண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், நீங்கள் பிளான் போட்டு வச்சுருக்கிறது எல்லாம் கரெக்டு தான். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கமா? இது வரைக்கும் எத்தனை பிளான் போட்டு வச்சுருக்க? அதை டக்குன்னு எடுத்து எந்த பிளானை முயற்சி எடுக்க போகிறோம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? செக் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து உங்ககிட்ட தான் கொஸ்டின். சொல்லுங்கள், அடுத்து என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது? வெளியிலேருந்து சரியான ப்ரெஷர். சரியா? இந்த அம்மா இருக்காங்க பாருங்கள், இந்த பிடிஎம்னு ஸ்கூலில் ஒன்று வைப்பாங்க பார்த்துக்கோங்க. சரியா? பிடிஎம்மில் போய் உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு மேம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள் பாப்பா இருக்காங்க பாருங்கள், அந்த பாப்பா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆல்வேஸ் கம்பேரிசன். ஓகே, சரி, ஸ்கூலில் தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, ஏன் அக்கா பையன்லாம் உன்ன மாதிரி இல்லைப்பா, ஐயோ உங்கள் அத்தை பொண்ணு இருக்கா பாரு, அவள் உன்ன மாதிரி இல்லைப்பா, நீ மட்டும்தான் இப்படி. சரி, நம்மளாக தான் இருக்க முடியும், நம்ம யாரும் நம்மளால் மற்றவங்களாம் இருக்கவே முடியாது. சரியா? யூ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் அபவுட் எனி கம்பேரிசன்ஸ். ஓகே, யூ கேன் ஹாவ் அ ரோல் மாடல், யூ கேன் ஹாவ் சம்படி ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக யாரையாவது வச்சுக்கலாம். பட் டோன்ட் கம்பேர் யூ வித் எனிபடி. யூ ஆர் யூனிக், யூனோ. எவ்ரிபடி ஆர் யூனிக், யூனோ. அதனால தான் நம்மளோட பயோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இண்டிவிஜுவல். நோபடி வில் ஹாவ் மை பயோமெட்ரிக், மை தம் இம்ப்ரெஷன் ஆர் மை திஸ் திங். இல்லை, என்னோட இதை யாருமே வச்சிருக்க முடியாது. ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் யுவர் ஓன் யூனிக்னஸ். யூர் ஆல் யூனிக். everybody's biometric is different. சரியா? அதனால you cannot be somebody. நீ அதான் இருக்க முடியும், நான் அதான் இருக்க முடியும், நான் வேறு யாராகவும் மாற முடியாது. இந்த பிரச்சனையே என்ன தெரியுமா? யாரையாவது வச்சு கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம நல்லா பண்ணணும்னு தான் நினச்சிட்டு வருவோம், நம்மளை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுவாங்க பாரு. Don't mind about those things. Okay, when people give you some என்ன சொல்கிறது, டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி அவுட்சைட்லேருந்து உனக்கு வர்ற எந்த ப்ரெஷரையும் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? மைண்ட் பண்ணக்கூடாது. சரியா? அப்துல் கலாம் தெரியுமா? சரி, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்துல் கலாம் உங்கள் ஃப்ரெண்டு தானே தம்பி? என்ன தம்பி, அப்துல் கலாம் யாருன்னு சொல்லுங்க. இப்போ எங்கம்மா இருக்காரு? தெரியலன்ட்டாங்க. ஓகே, அப்துல் கலாம் இப்போ எங்கம்மா இருக்காரு? எந்த இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சரி, யார் அவரு? தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஃபைன். பிரைம் மினிஸ்டராக இருந்தாரா? சீஃப் மினிஸ்டராக இருந்தாரா? இல்லை. சரி, ஓகே, ஃபைன், சூப்பர். நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். சரியா? அவரை பீப்புள்ஸ் பிரசிடென்ட்னு சொன்னாங்க. அவரோட பர்த்டேவை என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் தெரியுமா? இட் இஸ் நாட் சயின்ஸ் டே. எஸ், வெரி குட். யார் தம்பி? எங்கே இருக்காருன்னு தெரியாதவர் தான் சொன்னார். வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணி, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் டேவா அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? த்ரூ அவுட் த வேர்ல்டு இட் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டே. குட். வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே. ஏன் அவரோட பர்த்டேவை வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க தெரியுமா? நேருவோட பர்த்டேவை ஏன் சில்ட்ரன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஏன்னா அவருக்கு குழந்தைங்களை பிடிக்கும். ஏன் அப்போ அப்துல் கலாமோட பர்த்டேவை ஸ்டூடெண்ட்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க? சிம்பிள், அவ்வளோதான், வெரி சிம்பிள். அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்து போகும்போது கூட அவர் ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இறந்து போனார். சரியா? ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. ஓகே, அப்படி அவர் எப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பேசும்போது என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், ஒரு கொஸ்டின் செஷன் வைப்பார். எப்போ அப்துல் கலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸ் பண்ணும்போதும் நிறைய நேரம் பேசுவார். அண்ட் ஆல்வேஸ் ஹி ஹேஸ் அ ஹேபிட் ஆஃப் டெல்லிங் ஸ்டோரிஸ். நல்ல ஸ்டோரிஸ் சொல்லுவார் அப்துல் கலாம். பெரியவங்களாம் யூஸ்வலாக நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க, அதனால தான் நானும் சொல்கிறேன். ஓகேவா? போயிட்டு வரேன். ஓகேவா? என்னடா? சரி, ஓகே. அப்போது அப்துல் கலாம் நல்ல ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்புறம் அதை முடிச்சுட்டு ஒரு கொஸ்டின் செஷன் வைப்பாங்க. ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போது ஒரு நாள் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அப்துல் கலாம் கிட்ட கேட்டாங்க, நான் நல்லா தான் மேலே வரணும்னு நினைக்கிறேன், என்னோடய லைஃப்பில் நல்லா தான் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த வெளியிலேருந்து வர ப்ரெஷர் இருக்குல்ல,
என்னை யாரும் ப்ரெஷர் போடாமல் விட்டால் நான் நல்லா தான் வருவேன். சுற்றில் இருக்கிற ப்ரெஷர், எல்லாரும் என்னை பார்த்து பேசுறது, என்னை பேக் பைட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள், என்னை சுற்றில் இருக்கிற காரியங்கள் இருக்குல்ல, என்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, அப்புறமா இவங்க அதை பேசுகிறாங்க, அவங்க அதை பேசுகிறாங்க, அந்த மாதிரி எல்லா காரியங்களும் என்னை ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருது, நான் மேலே வரலாம்னு நினைக்க என்ன செஞ்சிருது தெரியுமா, கீழே தள்ளி தள்ளி போட்டுருது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தம்பி தங்கச்சி உனக்கும் அதே பிரச்சனை இருக்குது. நீ நல்லா தான் வரலான்னு நினைக்கிற, யாருமே நான் கெட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி யாராவது நினைப்பாங்களா? நான் லைஃப்பில் நல்லாவே வரக்கூடாதுங்க அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? நினைக்கவே மாட்டோம். எல்லாருமே நல்லா வரணும்னு தான் நினைப்போம், சரியா? ஆனால் நம்மளை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் நம்மளை சில நேரங்களில் என்ன செஞ்சிருது தெரியுமா, கீழே 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 தள்ளி போட்டுறது. நெவர் மைண்ட் இட். ஓகே, அதுக்கு அப்துல் கலாம் ஒரு விஷயம் சொன்னார். அது ஒரு காடு. அந்த காட்டில் எப்போவுமே பேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னா, பகல் பூரா எல்லா பக்கமும் சுற்றி அதோட உணவெல்லாம் தேடிட்டு நைட் ஆகிடுச்சுன்னா அதோட வீட்டுக்கு வந்துடும், சரியா? அப்படி வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து ஷெல்டர், அதோட வீட்டுக்கு அவங்கவுங்க வந்து சேர்ந்துடணும். ஒரு நாள் அது பார்த்தீங்கன்னா மழை டைம், நல்லா மழை வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஈவினிங்கே மழை வந்துருச்சு அப்படின்றதுனால பேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், டக்குன்னு அவங்கவுங்களோட வீடுக்கு பறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சில வீக்கான பேர்ட்ஸ்னால இன்னும் அவங்களோட வீடு தேடி போக முடியாது, ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே போகிற வழியிலேயே அதோட வீடு எங்கேன்னு கண்டுபிடிச்சி, அதோட எங்கே ஷெல்டர் கிடைக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு மரத்துக்கடியில், ஏதோ வேறொரு கூட்டுக்குள்ளே அப்படியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, டக்குன்னு கொஞ்சம் வீக்கான பேர்ட்ஸ், பறக்க முடியாத, மலைக்குள்ளே பறக்க முடியாத பேர்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, டக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு ஷெல்டரை தேடி போயிடுச்சு, சரியா? இன்னும் ஒரு சில பேர்ட்ஸ் என்ன பண்ணுச்சு, அந்த மலைக்கோட சேர்ந்து சண்டை போட்டு பறந்து அதோட வீடு தேடி போயிடுச்சு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது எல்லா பேர்ட்ஸும் வேகமாக அதோட வீடு தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு பேர்டு மட்டும் அதோட ஷெல்டர் தேடி போகவே இல்லை, சரியா? அது நிற்கவும் இல்லை, அது ஷெல்டர் தேடியும் போகவே இல்லை. அது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பறந்துட்டே இருந்துச்சு. மேலே 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 அதோட பலத்தை பூரா கூட்டி மேலே 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 பறந்துட்டே இருந்துச்சு. யூனோ விச் பேர்ட் ஃப்ளைஸ் ஹை? ஈகிள். வெரி குட், கழுகு, சூப்பர். ஈகிள் ரொம்ப மேலே மேலே பறந்துட்டே இருந்துச்சு. அண்ட் ஆல் ஆஃப் யூ நோ, டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, க்ளவுட்ஸ்க்கு கீழே தான் ரெயின் வரும், கரெக்டா? க்ளவுட்ஸ்க்கு மேலே மழை இருக்காது. யூனோ வாட் திஸ் பேர்ட் டிட்? பறந்து அதோட ஃபோர்ஸை பூரா, அதோட ஸ்ட்ரென்த்தை பூரா அதோட விங்ஸ்க்கு கொண்டு வந்து பறந்து அந்த க்ளவுட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. இப்போது மழைங்கிற பிரச்சனை இந்த ஈகிளுக்கு இல்லை. எப்போ வரைக்கும் மழைங்கிற பிரச்சனை பேர்ட்ஸுக்கு இருந்துச்சோ, அது அப்போ தான் ஷெல்டர் தேட வேண்டியது இருந்துச்சு. என் வீடு எங்கே இருக்குது, சரி நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் தங்கிக்கட்டுமா, எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிக்கட்டுமா அப்படிங்கிற பிரச்சனை எப்போ இருந்துச்சு? பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் தான் ஷெல்டர் தேடி போய்கிட்டே இருக்கணும். பிரச்சனைக்கு மேலே போயிட்டோம்னு வச்சுக்கோ, லைக் an eagle, all birds find shelter இங்கே, பட் ஈகிள் alone flies high up. எப்போ தெரியுமா? க்ளவுட்ஸுக்கு மேலே. மழை டைமில் க்ளவுட்ஸுக்கு மேலே ஈகிள்ஸ் மட்டும்தான் பறக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்மளை சுற்றி அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாரு, ஈகிள் மேலே பறந்து போயிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிச்சு, இது மட்டும் என்ன எங்கேயோ போகுது, இது என்ன புரியாததாக இருக்கும் போல இருக்குது, வீடை தேடி எங்கேயோ போயிருக்காம முட்டாள் மாதிரி பாரு மலைக்குள்ளே பறந்து போயிட்டுருக்கு. இப்படித்தானே நம்மளை நிறையா பேர் சொல்கிறாங்க. அறிவே இல்லை. யூ டோன்ட் மைண்ட் தோஸ் திங்ஸ். ஓகே, யூ ஆர் யூனிக். யூ ஹாவ் யுவர் ஓன், இது எல்லாமே யுவர் ஓன் ஸ்டைல், யுவர் ஓன் திங்ஸ் டு கம் அப் இன் லைஃப். கீழே மலையில் அடித்து கீழே விழுந்துடக்கூடாது, சரியா? எல்லாரும் நம்ம சொல்கிறாங்க, நான் என் ஸ்டைலில் தாங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலையில் அடித்து கீழே விழுந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? உயர பறந்து க்ளவுட்ஸுக்கு மேலே போயிடணும். அப்புறம் சொல்லலாம், நான் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதானா? சொல்லணுமா உங்களுக்கு அந்த வார்த்தை? எஸ். அப்போ என்ன செய்யணும்? நம்மளை சுற்றில இருக்கிற பிரச்சனை, மனுஷங்க யாராவது பார்த்து, ஐயா இவளுக்கு அறிவில்லை, ஐயா இவளாலலாம் முடியாது, கிளாஸில் திடீர்னு ஒரு நாள் மேம் சொல்லுவாங்க, அடுத்த தடவை நீ எப்படியாச்சும் சென்டம் வாங்கிடணும்னு. அதுக்குள்ளே அந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அங்கன்னு சொல்லுவாங்களாமா, இப்போ சென்டம் வாங்க போகிறாளாமா, சொல்லுவாங்க தானே? உன்னாலலாம் முடியாது சொல்லுவாங்க தானே? இஃப் யூ கான்ட், ஹூ எல்ஸ் கேன்? இப்போ சத்தமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல போகிறோம். இஃப் ஐ கான்ட், ஹூ எல்ஸ் கேன்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சே. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறது திரும்ப புரிஞ்சுக்கோ. இஃப் யூ கான்ட், உன்னால் முடியாதுன்னா, ஹூ எல்ஸ் கேன்? வேறு யாரால முடியும்? உன்னால் முடியாதுன்னா தங்கச்சி, வேறு யாராலையும் முடியாது. உன்னால் முடியாதுன்னா தம்பி, வேறு யாராலையும் முடியாது. என்னால் முடியாதுன்னா வேறு யாராலையும் முடியாது. தைரியமா ஆண்டவரோட பலத்தோட இந்த வார்த்தையை சொல்லுவோமா? இஃப் ஐ கான்ட், ஹூ எல்ஸ் கேன்? சத்தமா ப்ளீஸ் ரியலைஸ் அண்ட் சே. நல்லா யோசிச்சு சொல்லு. இஃப் ஐ கான்ட்,
Tell your name. உன் பேரு சொல்லு. நான் சொல்ல போறேன். If Nitya can't, who else can? சத்தமா உங்க பேரு சொல்லி சொல்லலாமா? If I can't, who else can? சத்தமா தங்கம் உங்க பேரை போட்டு சொல்ல போறீங்க. நான் என்ன சொல்லுவேன்? If Nitya can't, who else can? நித்யாவால செய்ய முடியாதுன்னா வேற யாரால செய்ய முடியும்? தைரியமா நான் சொல்ல போறேன், ஆண்டவரோட பலத்தோட. சரியா? நீங்களும் சொல்லலாமா அதே மாதிரி? உங்க பேரை போட்டு சொல்லுங்க. If Tracy can't, who else can? Hallelujah. சத்தமா இன்னொரு தடவை சொல்லலாமா? எல்லாரும் உங்களோட பேரை போட்டு சொல்லுவீங்களா? If Augustine can, who else can? If Augustine can't, who else can? Come on. If Joseph can, who else can? Yes, if Joseph can't, who else can? எல்லாரும் இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுவீங்களா? வெரி குட். ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் கொடுக்கணுமா? வேண்டாம் இல்லை, முழிச்சு தானே இருக்கீங்க எல்லாருமே. ஃபைன். ஸோ வெளியிலேருந்து வர்ற சுற்றிலும் இருக்கிறவங்க பேசுகிற எந்த காரியமும் நம்மளை என்ன செய்ய போகிறதில்ல, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. நம்மளாம் யார்? ஈகிள்ஸ். வெரி குட். யூனிக். வி ஆர் ஆல் யூனிக் அண்ட் வி ஆர் ஈகிள்ஸ். எப்படி சின்ன சின்ன மற்ற பேர்ட்ஸ் மாதிரி ஷெல்டர் தேடி என்ன செய்ய மாட்டோம், ஓட மாட்டோம். பறந்து 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 என்ன செய்வோம், வேற லெவல் நம்ம க்ளவுட்ஸுக்கு மேலேயே போயிடுவோம். ஆமாம் தானா? ஃபைன். நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக முடிச்சிடுவேன். நீங்களே சொல்லுங்கள், இன்னும் நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலான்னு. நீங்களே சொல்லுங்கள், நான் இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலான்னு. ஒரு 10 minutes, 5 minutes, 2 minutes. இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, ஓகே. இன்னொரு 10 minutes நீங்கள் கேட்டுதாகணும், வேறு வழியே இல்லை. சரியா? ஓகே. அது ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபைன். சரி, இது இல்லாமல் வேறு என்ன பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்கும்? மறதி இருக்கும். எஸ், நல்லா தான் படிச்சுட்டு போகிறேன், ஆனால் எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே மறதின்னு ஒன்று வந்துடுது. சரி, ஆமான்றாங்க தம்பி. அப்புறம் பயம். அது எத்தனை பேருக்கு இருக்குடா பயம்? எக்ஸாம் ஃபியர். ஸ்கூலில் தான் சைக்கிள் டெஸ்ட்டு, ஏன்னா பைக் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, மோட்டார் டெஸ்ட்டு, திஸ் தட்டு, எத்தனை டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சுமாராக எத்தனை டெஸ்ட் எழுதுவீங்க அப்ராக்சிமேட்டாக? கண்டிப்பாக எழுதுறீங்க இல்லை? சைக்கிள் டெஸ்ட் எழுதுறீங்களா? ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறீங்களா? மாடல் டெஸ்ட் எழுதுறீங்களா? மந்த்லி டெஸ்ட் எழுதுறீங்களா? மிட் டேர்ம் டெஸ்ட் எழுதுறீங்களா? இது இல்லாமல் ஒரு குவார்டர்லி எக்ஸாம், ஆஃபர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் எழுதுறீங்களா? ப்ரீ ஆனுவல் எழுதுவீங்களா? ரிவிஷனுக்கு ஒரு மாடல் ரிவிஷன் எழுதுவீங்களா? இதுக்கப்புறமும் ஏன்டா எக்ஸாமுக்கு பயப்படணும்? இது மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாமும் ஒன்று, அவ்வளோதான். இப்படி சொல்கிற நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என்னோட 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகும்போது, ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் தானே வரும். தமிழ் எக்ஸாம் எழுத போகும்போது பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ரொம்ப நேரமாக பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருக்கேன், அது மட்டும்தான் எனக்கும் தெரியுது. ஐ வாஸ் நாட் இன் மை கான்ஷியஸ், யூனோ. இன்னுமே எனக்கு புரியவே இல்லை. கொஞ்ச நேரம் அந்த பஸ் ஸ்டாண்டில் எனக்கு என்ன நடந்ததுன்னே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அவ்வளவு பயம் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகும்போது. இப்போ வரைக்கும் ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக தான் நான் என்னோடய ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். திரும்ப கண்டினியூ பண்ணுவேன் ஆண்டவருக்கு சித்தமானா. இப்போ வரைக்கும் படிச்சுட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் எக்ஸாம் எழுத போனால் அதே பயம் இருந்துகிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆண்டவரே என்னோட பயத்தை எடுத்து போடும். கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. என்ன ஆவி கொடுத்துருக்கார் தெரியுமா? பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கான்ஃபிடன்ஸ், நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் உனக்கு. உன் மேலே உனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். இப்போ தானே சொல்லியிருக்கேன், இஃப் ஐ கான்ட் ஹூ எல்ஸ் கேன். எஸ், அது வாயில் மாத்திரம் இல்லை, என்ன செய்யணும், உள்ளத்திலிருந்து வரணும். சரியா? அதனால் அந்த பயமெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. மறதி ஜெபம் பண்ணுவோம். அந்த மறதிங்கிற இதுக்கு எதிர்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னோட மறதியை எடுத்து போடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரியா? ஓகே. அதே மாதிரி ரொம்ப ஈஸி என்ன நம்ம விரும்புகிறோம் தெரியுமா? நிறைய பேர்கிட்ட இருக்கிற இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? கஷ்டமே படாமல். சரியா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஓகேவா? பாப்பா அடுத்து என்னம்மா படிக்கணும்? அம்மா கஷ்டப்படாமல் ஏதாவது படிக்கிறதுக்கு இருந்தால் சொல்லுங்கம்மா. அடுத்து மேலே என்னடா பண்ணணும்? அம்மா ப்ளீஸ்மா கஷ்டப்படாமல் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கம்மா. அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? கஷ்டமே படக்கூடாது. சரியா? ஆண்டவர் உங்களோட இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஓகே, கஷ்டப்படாமல் இருக்கணும். சில விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டப்படணும். சரியா? ஹார்ட் ஒர்க் வேணும், ஸ்மார்ட் ஒர்க் வேணும். உன்னோட பெஸ்ட்டு நீ போட்டு தான் ஆகணும். 5 அப்போ 2 மீன் ஆண்டவர் கைக்கு போனால் மட்டும்தான் அது 5000 பேருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். 5 அப்பத்தை 2 மீனை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ஆண்டவரே 5000 பேருக்கு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. குதிரை இத்தனை நாளைக்கு ஆயத்தப்படணும். ப்ரைஸ் பண்ணும்போது வர்ஷிப் டைமில் சொன்னாங்கல்ல, குதிரை இத்தனை நாளைக்கு ஆயத்தப்படணும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஜெயத்தை கொடுமாண்டவரே ஜெயத்தை கொடுமாண்டவரேன்னு சொல்லக்கூடாது. மோசையோட கையை தூக்குனா மாத்திரம்தான் இஸ்ரவேலுக்கு ஜெயம். மோசை வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தால் இஸ்ரவேலுக்கு ஜெயம் கிடையாது.
நீயும் வரணும், நீயும் ஒர்க் பண்ணணும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை தாரும், ஜெயத்தை தாரும். வசனம் சொல்லுது ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை தாரும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமாம் தானே? நீ உன்னோட சைடில் ஸ்டெப்ஸ் போடணும். இன்றைக்கி இருக்கிற நிறைய பிள்ளைங்களோட ஆண்டி சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? லேசினஸ். ஏன் தெரியுமா? அதுவும் இந்த கோவிட் டைம்னு ஒன்று வந்துச்சு பார்த்துக்கோ. சே, வாழ்க்கை இல்லை அது. மெதுவாக 10 மணிக்கு எந்திரிச்சா போதும், 11 மணிக்கு எந்திரிச்சா போதும். இப்போ என்ன எந்திரிச்சு ஸ்கூலுக்கா போகிறோம்? இல்லை 11 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ். அது பாட்டுக்கு டீச்சர் பாவம், ஏன்னா அவங்களுக்கு சேலரி வேணும் பார்த்துக்கோ. அதனால் அவங்க கண்டிப்பாக 9 மணிக்கு ஆன் பண்ணி தான் ஆகணும். நீ அப்படி அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. நீ என்ன செய்வ தெரியுமா? மியூட்டில் போட்டுக்குவ. அப்புறம் நீ பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களோட பேசுவ. இன்னொரு பக்கம் டிவி வேறு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும் பார்த்துக்கோ. இங்கே டீச்சர் வேறு பேசிகிட்டே இருப்பாங்க. உனக்கு எது பார்க்கணும்? டிவியை பார்க்கணுமா, டீச்சரை பார்க்கணுமா? அவங்க பாட்டுக்கு பேசணும். அவங்களுக்கு பாவம் யார் பெற்ற பிள்ளையோ தனியாக உட்காந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும்? புலம்பிகிட்டே இருக்கும். a+b²=2ab. நீ சொல்லுவேன், அம்மா பணியாரம் சூடாக இருக்காமா, அம்மா சட்னி என்னம்மா இந்த சட்னி. இதெல்லாம் நாங்கள் கண்கூட பார்த்தோம். அப்புறம் தம்பி எங்கடா உன்னை காணோம் அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இட்லி சாப்பிட்டு வந்துடுவான் மேம். இப்படியெல்லாம் நடந்துச்சு ஆன்லைன் கிளாஸில். உண்மை தானே? நீங்கள் எல்லாம் இந்த சேட்டை பண்ணீங்க தானே? கொஸ்டின் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு கொஸ்டின் கேட்டால் வேற வாய்ஸ் வருது. யாருன்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்டுக்கு பொதுவாக அம்மா பதில் சொல்கிறாங்க. நடந்துச்சா இல்லையா? அதெல்லாம் ஆன்லைன் கிளாஸில் நீங்களாம் அட்டனே பண்ணலை. நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. சரியா? இந்த கோவிட் டைம் நம்மளை என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? ஜாலியாக எந்திரிச்சோம் பார்த்துக்கோ. அம்மாவுக்கு வேலையே கிச்சனுக்குள்ளே தான். நினச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தாங்க பார்த்துக்கோ. நல்லா சாப்பிட்டோம் பார்த்துக்கோ. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட விளாண்ட பார்த்துக்கோ. முடிஞ்சுதுடா கோவிட் 2 இயர்ஸ்க்குள்ளே. 1.5 இயர்ஸ் அநேகமாக நீங்களாம் ஸ்கூலுக்கு போகல. ஸ்கூலுக்கு போகணுன்னு ஒரு நாள் வந்தது பாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களோட ஜெபம் பாரு. ஆண்டவரே, அந்த அண்ணா எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதாமல் பாஸ் ஆயிட்டாங்க ஆண்டவரே. அந்த அக்கா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதாமல் பாஸ் ஆயிட்டாங்க ஆண்டவரே. நானும் தயவு செய்து, ஏன் தெரியுமா? நம்ம அவ்வளோ வசதியாக இருந்து பழகிட்டோம் பார்த்துக்கோ 1.5 வருஷமா. இப்போ படினா எப்படி படிக்க முடியும்? அந்த மேம் கேட்குறாங்க a+b² நான் சொல்லி கொடுத்தேன்ல ஆன்லைன் கிளாஸில். யாருக்கு தெரியும்? கவனிச்சிருந்தா தானே தெரியும். கரெக்டு தானே? அந்த செட்டெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த செட்டெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு. சரியா? நம்மளோட இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை லேசினஸ். படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது. ஈஸியாக இருக்கணும் லைஃபு. நல்ல விஷயந்தான். சில நேரங்களில் என்ன செய்யணும்? 5 அப்போ 2 மீன் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணுன்னா உன் கையில் ஏதாவது இருக்கணும். ஆண்டவரே என் பேப்பரில் மார்க் வரட்டும் ஆண்டவரேன்னு சொன்னால் நீ எதையாவது எழுதினா தானே மார்க் போட முடியும். அந்த என்ன டீச்சர்ஸ் இது வேற ஒன்று சொல்லிக்குவாங்க. இவால்யூட் பண்ணும்போது டீச்சர் நல்ல மூடில் இருந்தால் தான் நல்ல மார்க் போடுவாங்களாம். இது எப்போ இருந்துன்னு எனக்கு தெரியல. கீ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கீ பாயிண்ட்டை நீ எழுதியிருந்தால் தான் நல்ல மார்க் போடுவாங்க. சரியா? ஒரு ஆன்சருக்கும் ஒரு ஆன்சர் பாயிண்ட் ஒன்று இருக்கும். சரியா? ஒரு 5 மார்க் கொஸ்டின்னா அதுக்கு ஒரு 10 கீ பாயிண்ட் இருக்கும், ஒரு 7 கீ பாயிண்ட் இருக்கும். அந்த 7 கீ பாயிண்ட்டை மாத்திரம் டிக் பண்ணி ஓகே இதில் எல்லாமே இருக்குன்னு மார்க் போடுவாங்க. நான் நினைக்கிறேன் அந்த இவாலுவேட் பண்ண வரும்போது அவங்க மூடு சரியில்லை. இது எப்போ இருந்துன்னு எனக்கு தெரியல. மூடுக்கும் உங்களோட மார்க்குக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? புதுசாக எதையாவது க்ரியேட் பண்ணிக்கிறது. ஏன் மார்க் கம்மி? யாருக்கு தெரியும்? மார்க் போட்டால் தானே வந்திருக்கோம். டீச்சர் மார்க் போட்டால் தானே வந்திருக்கோம். நீங்கள் எழுதுனா தானே மார்க் போடுவாங்க. நீங்கள் எழுதணும்ல. சரியா? நான் பார்த்துருக்கேன் இங்கிலீஷ் பேப்பரில் தமிழ் எழுதுறது, தமிழ் பேப்பரில் இங்கிலீஷ் எழுதுறது. ஆனால் அதை இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பாங்க. தமிழ் பேப்பரில் சரியா இங்கிலீஷை தமிழாக எழுதுவாங்க. அது தெரியுமா உங்களுக்குலாம்? நீங்களும் பண்ணியிருக்கீங்க தானே? தமிழ் பேப்பரில் இங்கிலீஷை தமிழ் எழுதுவாங்க. இங்கிலீஷ் பேப்பரில் தமிழ் எஸ்ஸே எனக்கு நல்லா தெரியும். சரியா? ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டீங்க. அது யாரோட தப்பு? உங்கள் தப்பு. அப்படி தானே? டீச்சரோட தப்பு. நான் படிச்சுட்டு வந்தது தமிழ், இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கீங்க. நான் என்ன செய்வேன்? நான் படிச்சுட்டு வந்ததை கரெக்டாக எழுதுவேன். தப்பாக மார்க் போடுறது உங்களோட பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஜாலியாக இருந்து பழகிட்டோம். ஹாப்பியாக இருக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லா வீக்கெண்டும் பேரண்ட்ஸோட ஜாலியாக வெளியே போகணும் இல்லை? இப்படி எல்லாம் பழகிட்டு புக்கை எடு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோரும் யார் தெரியுமா? வில்லன் வில்லி இல்லை? படி, என்ன எப்போ பார்த்தாலும் படி படி படி, அப்படி தானே இந்த டைலாக் பேசுகிறீங்க தானே வீட்டில் எல்லாம். இன்னொரு கொஸ்டின் கேட்குறீங்க இப்போ, பிகாஸ் யூ பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட். யூ நோ த வேர்ல்ட் அண்ட் இப்போ என்ன சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே யூ நோ வெரி வெல். ஸோ ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. இந்த மார்க்கை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? வெரி குட்.
எவ்வளோ உண்மையாக இருக்காங்க. யோஸ் ஒபீடியன்ட்லி, வெரி குட். இல்லை, இந்த மார்க் என்னம்மா பண்ண போகுது சொல்லுங்கள்? இந்த மார்க் எதுக்குமா? சும்மா மார்க் வாங்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது. சரியா? உனக்கு தெரியுமா, திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு கிவ், என்ன சொல்லலாம், உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு இவ்வளோ நாளாக நிறைய செஞ்சுட்டாங்க. யோசிச்சுப்பார், ஃப்ரம் பர்த் டில் நவ் உன் பேரண்ட்ஸ் செஞ்சது எல்லாத்தையும் யோசிச்சுப்பார். ரிப்பீட்டடாக எத்தனை காரியங்கள் செஞ்சுருக்காங்க. அண்ட் நவ் இட்ஸ் யோர் டர்ன் டு கிவ் யோர் பேரண்ட்ஸ். சரியா? அந்த மார்க் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் வரும்போது, 12th ஸ்டாண்டர்ட் மார்க் வரும்போது உன்னோட பேரண்ட்ஸ் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கணும் ஃபோனில். நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டி ஒன்று இருக்கு பார், மார்க் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சித்தி கூப்பிடுவாங்க, அத்தை கூப்பிடுவாங்க, இவ்வளவு நாளும் கூப்பிடாத ஊரில் இருக்கிற தாத்தா கூப்பிடுவாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி. பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, அடுத்த வீடு, பால்காரரு, பேப்பர்காரரு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அக்கா என்னாச்சு, ஆண்டி என்னாச்சு. உங்கள் அம்மா அப்பா ஓடி போய் ஒழியக்கூடாது, பார்த்துக்கோ. ஐயோ ஃபோன் வருது, சைலண்ட்டில் போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? பாப்பா உன் மார்க் வந்துருச்சா, கொண்டா ஸ்டேட்டஸில் போடலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னோட மார்க்கை ஸ்டேட்டஸில் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நீ செஞ்சுட்டேன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்போ தானே ஸ்டேட்டஸில் போடுவோம். 200 வாங்கிட்டீங்கன்னா ஸ்டேட்டஸில் போடுவோமா? ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு வாரத்துக்கு. ஆமாம் தானே? சரியா? ஸோ நவ் இட் இஸ் யோர் டர்ன் டு கிவ் பேக் டு யர் பேரண்ட்ஸ். All these days, think of all these days, right from your childhood, the day you born, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், think of what all your parents have done. உனக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்போ ராத்திரி பகலா கண் விழிச்சு உட்காந்துருந்த உன் அம்மா அப்பாவை யோசிச்சுப்பார். உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடின உன் அம்மா அப்பாவை யோசிச்சுப்பார். உனக்காக ஸ்கூலாக நின்று அட்மிஷன் வாங்கின உன் அம்மா அப்பாவை யோசிச்சுப்பார். பெருமையாக மற்ற இடத்துல என் பொண்ணு 10th, என் பையன் 10th இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்த உன் பேரண்ட்ஸை யோசிச்சுப்பார். உனக்கு என்ன பிடிக்குங்கிறத நீ கேட்குறதுக்கு முன்னாடியே செஞ்சிட்ருக்கிற உன்னோட பேரண்ட்ஸை யோசிச்சுப்பார். உனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உன்னோட பேரண்ட்ஸை யோசிச்சுப்பார். தன்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிற உன்னோட பேரண்ட்ஸை யோசிச்சுப்பார். அண்ட் நவ் இட்ஸ் த டைம் டு கிவ் பேக். நீ என்ன கொடுக்க போகிற? ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே உங்கள் அம்மா அப்பா முடங்கி இருக்கிற நிலைமையில கொண்டு போய் விட போறியா? இல்லை ஸ்டேட்டஸில் வச்சுட்டு சந்தோஷமாக உங்கள் அம்மாவே கூப்பிட்டு சித்தி உங்களுக்கு தெரியுமா என் பொண்ணு என்னமா இருக்குன்னு, மாமா உங்களுக்கு தெரியுமா என் பையன் என்னமா இருக்குன்னு அப்படின்னு சொல்கிற நிலைமையில விட போறியா? இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். இஃப் யூ கான்ட், நோபடி கேன். உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தங்கச்சி. அண்ட் இன்னும் டைம் இருக்குது. சரியா? இந்த டைமை நீ என்ன செய்ய போகிற? யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிற. இதுதான் முதல் முறையாக உங்கள் அம்மா அப்பா நீ கொடுக்குறது. இனி அதுக்கப்புறம் லைனாக இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் கொடுப்பேன், 12th ஸ்டாண்டர்டில் கொடுப்பேன், அப்புறம் நல்ல வேலைக்கு வந்து அதுக்கப்புறம் நீ நல்லா செய்வே, எல்லாமே இருக்குது. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ கோயிங் டு டூ சம்திங் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? ஈச் இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் யோசிச்சுப்பார். நீ என்ன செய்ய போகிற? உங்கள் அம்மாவுக்கு என்ன கொடுக்கலான்னு யோசிச்சிருக்க, உங்கள் அப்பாவுக்கு என்ன கொடுக்கலான்னு யோசிச்சிருக்க. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ ஃபார் யுவர் பேரண்ட்ஸ்? நவ் இட்ஸ் யோர் டைம். நல்லதாக ஏதாவது கொடுக்க போகிறோமா, இல்லை அவங்கள கண்ணீர் வெடிக்க வைக்க போகிறோமா? ஸ்டில் யூ ஹாவ் டைம். சிட் அண்ட் அனலைஸ். சரியா? வேதத்தில் 2 நல்ல பவர்ஃபுல்லான யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. தானியேலின் காரியமோ ஜெயமாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பின் காரியங்கள் வாய்க்க பண்ணினார்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீ எடுத்துக்கோ. உனக்காக தானியேலின் காரியங்கள் ஜெயமாக இருந்தது போல உன்னோட எல்லா காரியங்களும் ஜெயமாக இருக்கட்டும். கர்த்தர் யோசேப்போடு இருக்கும்போது யோசேப்போட காரியங்களை வாய்க்க பண்ணினார். என்ன செஞ்சாலும் வாய்க்க பண்ணார். எக்ஸாம் ஹால்குள்ளே போனால் வாய்க்க பண்ணார். கொஸ்டின் பேப்பரை வாங்கினா வாய்க்க பண்ணார். படிக்க உட்காந்தா வாய்க்க பண்ணார். உன்னோட பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ண உதவி செஞ்சார். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் உன்னோட இருக்கணும். இன்றைக்கி நம்ம அதை தான் கேட்க போகிறோம். ஆண்டவரே என் கூட இருங்க. முதல்ல நான் அந்த பாப்பாட்ட கேட்டேன். ஆண்டவர் திடீர்னு உங்ககிட்ட தரிசனத்தில் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீ என்ன கேட்பேன்? ஏசப்பா வேணும்னு கேட்பேன். வெரி குட். இன்றைக்கி நம்ம அதை தான் எல்லாரும் சேர்ந்து கேட்க போகிறோம். ஆண்டவரே நீங்கள் வாங்க, என் கூட வாங்க. நான் இங்கேருந்து வெறுமனே நான் மட்டும் போகக்கூடாது. வரும்போது நான் தனியாக தான் வந்தேன், நான் தனியாக போகக்கூடாது. இங்கேருந்து நான் போகும்போது உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு தான் போகணும். என் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கூட்டிகிட்டு போவேன். நான் படிக்கிறப்ப என் பக்கத்தில் உட்கார வச்சு படிக்க வைப்பேன். நான் ஹோம்ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என் கூட உட்காந்துருக்க போகிறீங்க. நீங்கள் என் கூட தான் இருக்க போகிறீங்க. ஆண்டவர் கூட இருந்தால் எல்லா காரியமும் வாய்க்கும். ஆண்டவர் கூட இருந்தால் நம்மளோட காரியங்கள் ஜெயமாக தான் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. திடீர்னு சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். சாலமோன் என்ன கேட்டார்? உனக்கு தெரியுமா ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னு? சாலமோன் கேட்டது ஞானம்தான், விவேகம்தான். பைபிள் சொல்லுது, அவர் கேட்ட ஞானமும் விவேகமும் இல்லாமல் அது கூட ஐஸ்வர்யம், கனம், சம்பத்து எல்லாத்தையும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு சும்மா விடலை. என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு முன்னாடி இது மாதிரி ஒருத்தருமே இருந்ததில்லை, உனக்கு அப்புறமும் இது மாதிரி யாருமே இருக்க போகிறதில்லை. அப்படி ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்னு உன்னை பார்த்து இப்போ ஆண்டவர் சொல்கிறார்.
தம்பி நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தங்கச்சி நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ நீ என்ன கேட்க போற? நீங்க வாங்க ஆண்டவரே என் கூட, அது மட்டும் போதும், அது மட்டும் போதும்னு சொல்லுவோமா? அது மட்டும் போதும்டா. உனக்கு புரியாத மேக்ஸ் புரியும், உனக்கு கஷ்டமா தெரிகிற கெமிஸ்ட்ரி ஈஸியாகும். ஆண்டவர் மட்டும் கூட இருந்தால் போதும். அதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். சரியா? நம்ம நல்லா அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம போட்டிருக்கிற பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நம்மளோட மறதி ஆண்டவர் எடுத்து போட போகிறார். நம்மளோட பலவீனங்களை எடுத்து போட போகிறார். ரொம்ப சௌகரியமாக, ரொம்ப சந்தோஷமாக, ஈஸியாக லைஃப்பை ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். இதுக்கு எல்லாமே என்ன வேணும் தெரியுமா? ஆண்டவர் மாத்திரம்தான் வேணும். ஆண்டவர் மாத்திரம்தான் நம்ம கூட இருந்தால் இது எல்லாமே நடக்கும். சரியா? கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இதை உனக்கு வாக்குத்தத்த வசனமா இந்த ஈவினிங்ல நான் உனக்கு சொல்றேன். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. எங்க போற? எக்ஸாம் ஹாலுக்கு போற. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ எக்ஸாம் ஹாலுக்கு போற. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அப்படியே ஒரு எந்திரிச்சு நிற்கலாமா? அப்படியே எழுந்திரிச்சு நிற்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணி முடிச்சிடலாம். எத்தனை பேர் உண்மையாக கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் உண்மையாகவே அதை காதுக்குள்ளே ஏற்றுக்கிட்டீங்கன்னு தெரியாது. இருதயம் வரைக்கும் எத்தனை பேர் கொண்டு போயிருக்கீங்கன்னு தெரியாது. கண்ணை முடிக்கோ, ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றின்னு சொல்லு. உனக்கு தெரியுமா தம்பி தங்கச்சி, இந்த ஈவினிங்கை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி புக்கோட போராடிக்கிட்டு இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உன்னை பார்த்து இவன் வேஸ்ட் பண்ணிட்டான் சர்ச்சுக்கு போயின்னு சொல்லி சொல்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான டைம். ஆண்டவரோட சமூகத்தில் நீ செலவு பண்ணியிருக்கிற டைம். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லைன்னு வசனம் சொல்லுது. ஆண்டவருக்காக இந்த 2 hours நீ உட்கார்ந்துருக்கேன்னா இதை பல ஆயிரம் மடங்கு ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுப்பார். தெரியுமா? அதில் மாற்றமே இல்லை, சந்தேகமே இல்லை. இந்த சண்டே ஈவினிங்கை யாராச்சும் இப்படி வேஸ்ட் பண்ணுவாங்களா? நான்லாம் டிவி முன்னாடி உட்காந்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருக்கிறேன்னு சொல்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் வேணும்ல. நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கல, உனக்கு இதுக்குரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும்ல. நீங்கள் என்ன ஆசீர்வதிக்காமல் நான் உங்களை விடமாட்டேன் ஏசப்பான்னு சொல்லு. கண்ண முடிக்கோ, உண்மையாக உள்ளத்திலிருந்து சொல்லு. நீங்கள் என்ன ஆசீர்வதிக்காமல் நான் உங்களை விடமாட்டேன் ஏசப்பா, என் கூட நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லு. நீங்கள் மாத்திரம் என் கூட வாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒரு மனுஷனோட சத்தத்தை இல்லை சுவாமி, ஆண்டவரோட சத்தத்தை நாங்கள் கேட்டோம் ஏசப்பா. எங்களோடு கூட நீங்கள் பேசின இந்த வார்த்தைகளுக்காக, இடைப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசி இருக்கிற காரியங்களுக்காக நன்றி. நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி. சபையாக, பெரியவர்களாக நாங்கள் இப்போ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொல்லி இருக்கிற அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, பிள்ளைகள் அந்த பலத்தோடு கூட போக, பராக்கிரமசாலியாக திரும்பி சாட்சிகள் சொல்ல, அநேக சாட்சிகள் இந்த இடத்துல வந்து எழும்ப தேவரீர் உதவி செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். மீதியான வேலை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.